விட்டே தங்குதனை எந்த மார்பிலேதான் மச்சரகை அந்த வடிவமெல்லாம் தான் மறைத்து மாபிளதா மச்சரகை அந்த வடிவமெல்லாம் தான் மறைத்து எந்த தோளிலே துளசி மலை எந்த தொப்பிலே அமிர்த கலசோ தோளிலேயோ துளசி மலை எந்த தொப்பிலே அமிர்த கலசோ பல்லிலே பாருசவினை எந்த பாதமெல்லாம் செந்தாமரை போ பல்லிலேயோ வரசவினை எந்த பாதமெல்லாம் செந்தாமரை போ அழகெல்லாம் தான் மறைத்து நானோ அர்ஜுனனோ வழி நடந்தே அழகெல்லாம் தான் மறைத்து நான் தான் அர்ஜுனனோ வழி நடந்தேன் எதிராளியை வெல்வதற்கு நானோ ஈசன்கனை வாங்க போறேன் எதிராளியை வெல்வதற்கு நான் தான் ஈசன்கனை வாங்க போறேன் பகையாளியை வெல்வதற்கு நானோ பாசுபதம் வாங்க போறேன் அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா வில்லியங்கிரி ஆண்டவா கோடான கோடி சூரிய பிரகாசா உம்முடைய மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டு அநேக வனங்களை கடந்து கொண்டு வருகின்றேன். அப்படி வரும்பொழுது இந்த வனமாகப்பட்டது ஏலகண்ணி வனம் என்று எழுதியிருக்கின்றது. இந்த வனத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பது போல் தெரிகின்றது. அவர்கள் வருவதற்குள் நான் இந்த வனத்தை கடந்து சென்றாக வேண்டும். இதோ புறப்படுகின்றேன். நான் ஏலகண்ணி வனந்த நீலே எழில் விசைகள் வழி நடந்தே ஏலகண்ணி வனந்த நீலே எழில் விசைகள் தங்கம் வெள்ளி விக்கிற விலைக்கு இவரு வெள்ளி செம்பு வெள்ளி செம்பு 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 வந்ததற்கு அவர் சொம்பு மேலயே நோக்கிட்டாரு. வெள்ளி செம்பு எல்லாம் விலை அதிகம் இல்ல ஓன் சொம்பு மேலயா ஏன் சொம்பு மேலயே தெரியல. யாரு செம்பா இருந்தா ஆத்துல குடிக்கிற தண்ணி அள்ளி குடிச்சா என்ன மொத்து குடிச்சா என்ன. கோம்பையைச் சேர்ந்த பழனிசாமி ஐயா அவர்கள் எனக்காக அன்பளிப்பளித்துள்ளார்கள். அவர்கள் அந்த ஆதிசிவன் அருள் பெற்றும் மாயக்கண்ணன் அருள் பெற்றும் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று அன்போடு வேண்டுகின்றேன். கோம்பையை சேர்ந்த பழனிசாமி அப்பா அவர்கள் எங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி நன்றி மனமார்ந்த நமக்கு அன்புதயம் பழனிசாமி அவர்கள் எங்களுக்கு மூவருக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார்கள். அந்த வீரமாத்தி அம்மனுடைய அருளை பெற்று எங்களுடைய குலங்காக்கும் சக்காதேவி பொம்மையினுடைய அருளை பெற்று பள்ளக்குடும்பனுடைய அருளை பெற்று 33 கோடி தேவாதி தேவர்களுடைய அருளை பெற்று வாழ வேண்டும் என்று மனமாற வாழ்த்தி 200 லட்சமாக ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. நான்லாம் வாழ்த்துறதுக்கெல்லாம் வயசு இல்லப்பா, நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. சரி ஏண்டி இவர் வந்திருக்கிறாரே ஆளு இதுவா ஆடு இதுவா? அடியாள பார்க்கலாமா? அடியாளத்தை நீ பாரு, நான் மே ஆளத்தை பாக்குறேன். எனக்கு தேவனது எனக்கு உனக்கு தேவனது எங்க வந்து அமிர்த கலசத்தை காட்டுங்க. சின்ன பொண்ணு அமிர்த கலசத்தை தண்டி இருக்குது. எத்த தண்டி பாத்தியா? ஆத்தாடி ஏ தோல்ல தோல்ல இருக்குது அந்த அம்மா தாங்க மாடி. சரிடி ஏங்க முத்துராஜ கொட்டை 2 கொட்டை முத்துராஜ கொட்டை அவரு மாட்டிக்கிட்டு அலைஞ்சா அப்படிதான் போயே சேர்ந்துட்டாரு மனுஷன். மலர்ந்து கிடக்குது செந்தாமரை வெள்ளிமலை ஆண்டவா நுண்ணு சொல்லிச்சே இந்த மார்பிள மொச்சறாங்க பாரு. அடியே இதை பார்ப்பதற்கு எத்தனை கண்கள் வேண்டும்? 2 குருட்டு கண்கள் வேண்டும். ஓடி சண்டாளி, உனக்கு அழக ரசிக்க தெரியலடி, போராமப்படாத. அப்பதாண்டி 2 தெரியும். இத பாக்கும்போது எனக்கே எப்படி எனக்கு தான் வருது. எப்படி தெரியுமா? கருத்த மச்சான் குண்டியில கட்டிச்சு வச்சான். இப்படி வச்சா அவருக்கு வருமா? மாமரத்து குயிலு பூ மஞ்சமிடும் மயிலு, ஏ மாமரத்து குயிலு பூ மஞ்சமிடும் மயிலு, பார்க்காம போகாதையா ஓ வீராப்பு ஆகாதையா. நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் நேத்து கொடுத்த முத்தம் நெஞ்சில் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே என்ன போதையா ஏ மாமரத்து குயிலு. கண்ணால திட்டமிட்டு கையால
ஆசையை தீர்த்திருக்க. சும்மா இருடி, நீ நடுவுல போய் நின்னுக்கிற. இதுதான் சொல்லுவாங்க, தானும் படுக்காம தள்ளியும் படுக்காம வைக்க போறதுக்குள்ள போய் உருண்ட கோளாறு. நீங்க நானும் செஞ்சா இப்படித்தான் இருக்கும். அம்மா வராங்க. ஏய், அம்மாவை கூப்பிட்டு விடுடி. வருது அடியே அம்மா, சின்ன பொண்ணு, நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா அவர் வந்திருக்கார். அவரா? அத்தனையும் அப்படியே சின்ன பொண்ணு, அது இந்த அமிர்த கலசம் தண்டி இருக்குது. சின்ன பொண்ணு, அம்மா தண்டி இருக்கு, எப்படி சமாளிப்பீங்க? சரி போ. அவருடி. ஏய் ஏய், என்னவா சமாளிக்க முடியாது உன் பழக்கம். சின்ன பொண்ணு, அவருடி. நல்லாவா இருக்கு அவரு? இன்னைக்கு பார்த்து உள்ளாட கூட கட்டாம வந்திருக்காரு. அவரா? அவரேதான். அவர் வந்திருக்காரா? மாற்று கருத்தே கிடையாது. நீங்க சொன்ன 32 அப்படியே இருக்கு. அங்காட எல்லாம் அப்படியே இருக்குல்ல? பார்த்தாச்சுல? பாத்துட்டீங்கல்ல? அங்க ஒரு நாளைக்கு ஆக்கலாம்னு கேட்ட விட மாட்டேங்கிறாரு. மார்பிள மொச்சராக நாயுடி மாதிரி இங்கட கொஞ்சம் விட்டு இங்கட கொஞ்சம் விட்டு ரெண்டு தச்சோட இருக்கு. பாரு காட்டவே மாட்டேங்கிறாரு. இங்க வா. சரி, நீ பாத்துட்டில? இன்றைய மேலு இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்னடி வேலை? நாங்க ஒரு ஓரமா இருந்து பார்த்தா அப்படிலாம் பார்க்க கூடாது. நீ சின்ன பிள்ளை, கண்ணு கட்டு போயிரும். போயிரு. அது இல்ல கதை. நீங்க ரெண்டு பேரும் செய்யறது நாங்க ரெண்டு பேரும் பார்த்தா தான் நாங்க ஏதால பண்ணுவோம். நாங்க பார்க்காம உள்ள போய் நாங்க ரெண்டு பேரும் ஏதால தப்பு பண்ணி விட்டா பாத்துட்டீனா கண்ணு கட்டு போயிரும். நீ போயிருங்க. அடியே போங்கடி, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, சின்ன பண்ணிங்க வா. இங்க வா. உடனே என்ன சொன்னீங்க? ஏண்டி என்ன சொன்னேன்? அம்மா புருஷன், அம்மா கட்டிக்க பிறகு உனக்கு அப்பா மாதிரி சொன்ன கைய மாதிரின்னு சொன்னீங்க. சரி, அப்பான்னு சொன்னீங்களா? மாதிரியை தானே பார்த்தோம். என்னமோ இவங்க புருஷனை பார்த்த மாதிரி. கல்யாணம் முடிச்சாதான் உங்க புருஷன். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் கொஞ்சிக்கிட்டு இருந்தா மனுஷன் கெஞ்ச விடுறான். சாமி சாமி, வாருங்கள் வாருங்கள். வணக்கம் அம்மா. தாங்கள் யார்? இதற்காக என்னை வழிமறித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது என்னோட நந்தவனம், இது என்னோட சொந்த வனம். அப்படி இருக்கும்போது கூப்பிட்ட மாதிரி நாளைக்கு தனியா கரும்பு காட்டுல எருமை மேய்ச்சிக்கிட்டு இருப்பேன். அங்க வந்துரு. அம்மா, நானோ தவம் புரிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். சரிங்க. இதற்காக என்னை வழிமறிக்கின்றீர்கள். தாங்கள் யார் அம்மா? எனது பேர் தான் ஏலகண்ணி. இது என்னோட நந்தவனம், என்னோட சொந்த வனம்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துக்கு நீங்க தான் வந்திருக்கீங்க. அப்ப நீங்க தானே யாரு, எந்த ஊரு, எங்க இருந்து வர்றீங்கன்னு நீங்க தானே சொல்லணும். நான் யார், என்னுடைய வரலாறு என்ன என்று கேட்கின்றீர்களா? ஆமா, இதோ தெரிவிக்கின்றேன், கேளுங்கள். சொல்லுங்க. குருநாடு குருகுலந்தான் பெண்ணே கொற்றவர்கள் ஐவர் நாங்கள். குருநாடு குருகுலமா பெண்ணே கொற்றவர்கள் ஐவர் நாங்கள். பாண்டு மன்னன் பெற்றெடுத்த நாங்கள் பாண்டவர்கள் ஐவர் நாங்கள். பாண்டு மன்ன பெற்றெடுத்த கண்ணே உள்ளவர்கள் ஐவர் நாங்கள். குந்தி தேவி பெற்றெடுத்த பெண்ணே குலமணிகள் ஐவர் நாங்கள். குந்தி தேவி பெற்றெடுத்த பெண்ணே குலமணிகள் ஐவர் நாங்கள். அந்த ஐவரிலே ஒருவனான நான் தான் காண்டீபன் அர்ஜுனன் நான். ஐவரிலே ஒருவன் அம்மா நான் தான் காண்டிபனா அர்ஜுனானோ. விமனுக்கு எரிலையோன் பெண்ணே வில்விஜயன் அர்ஜுனன் நான். எங்களுடைய நாடு துதி தேசம் அஸ்தினாபுரம். சரிங்க. அஸ்தினாபுரத்தினிலே பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமா தேவிக்கும் பிறந்த பாண்டவர்கள் ஐவர்கள் தர்மர், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லுவார்கள். அந்த ஐவரில் மூன்றாவதாக பிறந்த காண்டிபதாரி அர்ஜுனன் என்னுடைய பெயர் அம்மா. அப்படியா? உண்மைதான். நான் யாருன்னு நீங்க இப்ப கேட்டீங்கல்ல. நான் ஏலகண்ணி, என்னோட நந்தவனம்னு சொல்லிட்டேன். ஆகட்டும். ஆனா இந்த நந்தவனத்துல உங்களுக்காக தாங்க 12 வருடம் தவம் இருந்திருக்கேன். எதற்காக? உங்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் சிவசிவா. என்பதற்காக தான். சம்போ மகாதேவா, பெண்ணே, நானோ தவம் புரிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். சரிங்க. அப்படி செல்லும் என்னை சரி. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறுவது நியாயமா? வேண்டாம் அம்மா, வேண்டாம். என் வழியை விட்டு விடுங்கள், சென்று வருகின்றேன். நீங்க தவத்துக்கு போங்க. நீங்க தவத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனை வருஷம் தவம் இருந்தீங்க?
இந்த குளிக்க போகணும், இந்த முகத்துக்கு பூசுற மஞ்சள் கிழங்கு எங்க வச்சிருக்கிறீங்க? நான் தான் கொள்ளையில விட்டு பார்த்த கைக்கு சிக்கலையே. ஏன்னா பெண்கள் எல்லாம் குளிக்கும் போது மஞ்சள் பூசி குளிக்கணும், இல்லைன்னா அப்புறம் முகமெல்லாம் மசிறு முளைச்சுக்கு கையில தான் கொடுக்கணும், வெடுக்கணும். உங்களை திருமணம் செய்ய கொள்ளுவேனுங்கிற 12 வருஷம் நான் தவம் இருந்துட்டு இருக்கிறேங்க. பெண்ணே, நானும் என்னுடைய எதிரியை வெல்ல வேண்டும், பகைவரை கொல்ல வேண்டும், அந்த கர்ணன் வைத்திருக்கக்கூடிய நாகபாசகனையை வெல்ல வேண்டும் என்பதற்காக சரி அந்த வடதேசமாகிய இந்திர நிலவனம் பழங்கிப்பாறை சென்று கொண்டிருக்கின்றேன் தவம் புரிவதற்காக. எந்த பெண்கள் முகத்திலும் விழிக்காமல் சென்று கொண்டிருக்கின்றேன் அம்மா. அப்படி செல்லும் என்னை தாங்கள் வழிமறித்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது கூறலாமா? வேண்டாம் அம்மா, வேண்டாம், என் வழியை விட்டு விடுங்கள், சென்று வருகின்றேன். நீங்க அப்படிலாம் சொல்லி தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்க. வாங்க, அப்படிலாம் சொல்லிட்டு போக முடியுமா? நீங்க தவத்துக்கு எப்படி போறீங்களோ அதே மாதிரி தான் நானும் 12 வருஷமா உங்களையே தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுனா ஒரு ஆண் அழகனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் 12 வருஷமா தவம் இருந்துகிட்டு இருக்கேன் உங்களுக்காக. நீங்க வந்து போங்க. பன்னெண்டு வருஷமா உங்களுக்காக தவம் இருந்திருக்கேன். எதனால? உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சம்போ மகாதேவா. பெண்ணே, வேண்டாம் அம்மா, வேண்டாம், இன்னும் நான் அநேக வனங்களை கடந்து சென்றாக வேண்டும், தாங்கள் எனக்கு விடை கொடுக்க வேண்டும், சென்று வருகின்றேன் அம்மா. அப்படிலாம் முடியாது, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வேணா போங்க. ஆமா, ஏ மாமா ஒன்னத்தான் நின்னாலாகதா, எப்பத்தான் கண்ணாலோ சொன்னாலாகதா. வேண்டாம் அம்மா, வேண்டாம், வலிய மாறி கதம்மா, பின்ன ஏலகண்ணி வரம் வாங்க போறேன் அம்மா. வலிய மாற கதமா அம்மா, வலிய மாற கதமா, ஏலகண்ணி வரம் வாங்க போறேன் அம்மா. வரம் வாங்க போகும் என்னை, வரம் வாங்க போகும் என்னை, ஏலகண்ணி வலிய மாறி கதம்மா. வரவகம் போகும் என்னை அம்மா, வரவகம் போகும் என்னை அம்மா, வலிய மாற கதமா. ஆதிசிவன் தன்னை காண அந்த
நானோ தவம் புரிவதற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். சரிங்க. பூமி தன்னை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் சென்று கொண்டிருக்கின்றேன். சரிங்க. ஆகையால் உங்களுடைய எண்ணமாகப்பட்டது நிறைவேறாத எண்ணம். ஆகையால் எனக்கு விடை கொடுங்கள், சென்று வருகின்றேன். நல்லா கேட்டுக்கங்க. ஆத்து மணலை எண்ணினாலும் எண்ணலாமா, அர்ஜுனனோட மனைவியை எண்ணவே முடியாதான். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அத்தனை மனைவி இருக்கப்ப உங்களையே நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி 12 வருஷமா தவம் இருந்திருக்கனே, நீங்க அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு என்னை விட்டு நீங்க போக முடியுமாங்க? பெண்ணை ஏலகனே, இப்பொழுது நான் எந்த வடிவத்தில் இருக்கின்றேன்? சடமுடி தரித்து சன்னியாசி ரூபம் கொண்டு அந்த பூமி தன்னை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் எந்த பெண்கள் முகத்திலும் விழிக்காமல் சென்று கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட என்னை தாங்கள் தரைக்குறவாக பேச வேண்டாம் அம்மா. அம்மா ஏலகனே, தாங்கள் நினைப்பதோ இந்த அர்ஜுனனை, ஆனால் இந்த அர்ஜுனன் நினைப்பதோ அந்த ஆதிசிவனை. தாங்கள் மணக்க நினைப்பதோ இந்த காண்டிபனை, இந்த காண்டிபன் பெற நினைப்பதோ அந்த பாசுபதக்கனையை. ஆகையால் உங்களுடைய ஆசையாகப்பட்டது நிறைவேறாத ஆசை. ஆகையால் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு எனக்கு விடை கொடுங்கள், சென்று வருகின்றேன். எப்படிதான் நிறைவேறாம போகுதுன்னு நானும் பாக்குறேன். மச்சான் மச்சான் ஏ ஆசை மச்சான், எப்பதான் வருவீங்க? உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செலவம் மேலேதானே சமைச்சேனே. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செலவம் மேலேதானே சமைச்சேனே. நான் பூ முடிச்சேன், பொட்டு வச்சேன், உறவுக்காகத்தான். நான் கண் விழிச்சேன், காத்திருந்தேன் வரவுக்காகத்தான். எப்பதான் வருவீங்க? முன்னோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. எப்பதான் வருவீங்க? முன்னோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செலவும் மேலேதானே சமைச்சேனே. உனக்காக காத்திருந்தேன் நெடு நேரம்தான், நான் தூங்கி ஆனதையா பல காலம்தான். உனக்காக காத்திருந்தேன் நெடு நேரம்தான், நான் தூங்கி ஆனதையா பல காலம்தான். அந்த மக மாமே மக முறை சேரத்தான், என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறத்தான். என் உடல் உசுருமா ஒட்டி கொண்ட மாமண்ணே, என்னை தட்டி கழிச்சாலும் நீ எனக்கு காவலே. உன்னை நெஞ்சில நினைச்சு மஞ்சள குளிச்சு மஞ்சத்தில் வாழுறேன். எப்பதான் வருவீங்க? உள்ளோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும், என் ஆசை ராசா இங்க என்னை ஆளணும். நூறாண்டு கால நம்ம புகழ் வாழணும், என் ஆசை ராசா இங்க என்னை ஆளணும். பல்லுமணி வாசிக்கிய போல் வாழணும், என்னுடைய நீயே நல்ல துணையாகணும். உன்னை கட்டிக்கிறேன் ஐயா, நீ என் புருஷனா, நீ இருக்கும் இடமெல்லாம் எனக்கு அரசனா. வரு சித்திர மாசத்தில் முத்தத்தை கொடுத்து முத்திர பதிக்கத்தான். எப்பதான் வருவீங்க? முன்னோ ஏங்குது அந்த ஒரு நொடிக்காக உசுறு வாழுது. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, இந்த அழகு செலவும் மேலதானே சமைச்சேனே. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? தாங்கள் எவ்வளவுதான் எடுத்து கூறினாலும் தாங்களை நான் திருமணம் செய்து கொள்ள முடியாதம்மா. ஏங்க, உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன், உங்களை எத்தனை வருஷமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். ரவு பகலா தூக்கம் இல்லாம நான் இந்த இடத்துல தவம் இருந்திருக்கிறேன். அப்படி இருந்து நீங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த இடத்த விட்டு போயிட முடியுமா? அப்படியா? இந்த இடத்தை விட்டு என்னால் செல்ல முடியாதா? செல்ல முடியாதுங்க. என்ன செய்ய போகின்றீர்கள்? நீங்க எப்படி தவம் இருந்துட்டு வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் 12 வருஷம் தவம் இருந்திருக்கேன். உங்க தவம் பெருசா இல்ல ஏன் தவம் பெரியதான்னு இன்னைக்கு இந்த இடத்துல இந்த மேடையில பாத்துறேங்க. ஆகட்டும் அம்மா. ஆகட்டுமா? சரி, அப்படியே பின்னாடி நில்லுங்க. இப்படி வந்து நில்லுங்க.
மீண்டும் மீண்டும் நான் கேட்குறேன், உங்க மேல ஆசையோட பாசத்தோட உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன். என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? முடியாதா? என்னங்க கெஞ்சியும் பார்த்தாச்சு, எல்லாமே சொல்லியும் பார்த்தாச்சு, இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லி பார்த்துருவோம். மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, ஓ மஞ்சவர வழி இல்லையா வந்து நில்லு. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்சவர வழி இல்லையா வந்து நில்லு. மறி கொழுந்தே மனசு தாங்குமா? மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மச்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. அத்தங்கர ஓரத்தில அந்தி சாயும் நேரத்தில அத்த மகனியும் அங்க அன்போட பேசையில தண்ணி கூட தூக்கி நான் தனியாக போகும்போது, என்னுடைய துணையாக பின்ன நீயே வரும்போது, உனக்கு மனச வாட்டுதையா, உன் பிரிவு உசுர போக்குதையா, உன் பிரிவு உசுர போக்குதையா. மறி கொழுந்தே ஏ மல்லிகை பூவே, மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. இந்த மாமா மக பிடிக்கலையா சொல்லு சொல்லு, மஞ்ச வர வழி இல்லையா வந்து நில்லு. சரி, இதுக்கு மேல அவர் கேட்க மாட்டாருங்க. போட்ட போடுற ஒண்ணு போட்டுட்டேன், ஒண்ணு போட்டிருக்கேங்க. போடு. இப்பதான் ஆற போட்டிருக்கேன். ஆற போட்டா சரி வருமா? சூட்டோட சூட்டா போட்டுறணும். ஆற போட்டாலாம் சரியா வராது. 7 போட்டுறவா? ஏங்க, மறுபடியும் உங்களை திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன். அப்படி பின்னாடி திரும்பாதீங்க. இதை பாருங்க. மறுபடியும் கேட்கிறேன். கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? 7 கோடு போட்டாச்சு. இந்த 7 கோட்டு சத்திய கோட்டை தாண்டி இவர் எப்படி போறாருன்னு பாக்குறேன். அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா பரமேஸ்வரா ஆதி சிவ சங்கரா, இது என்ன சோதனை? நான் தாங்களை காண வேண்டும் என்பதற்காக அநேக வனங்களை கடந்து கொண்டு வரும்பொழுது, இந்த ஏலகண்ணையின் வனத்தின் வழியாக வரும்பொழுது, இந்த ஏலகண்ணை பெண்ணாகப்பட்டவள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார்கள். அவர்களுடைய சொல்லை நான் ஏற்காத காரணத்தினால் எனக்கு முன்பதாக 7 சத்திய கோட்டை கடந்து போட்டுவிட்டு சென்று விட்டார்களே தாயே, என்னால் இந்த கோட்டை கடந்து செல்ல முடியவில்லையே. பரமேஸ்வரா, நான் என்ன செய்வேன்? ஆம், அன்றொரு நாள் என்னுடைய தாய் காளிதேவியாகப்பட்டவர், தாயே நான் அந்த நீலவனம் பழங்கிப்பாறை செல்ல வேண்டும், தாங்கள் கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும் அம்மா என்று கேட்டவுடன், என்னுடைய தாய் காளிதேவியாகப்பட்டவர் அவர் கரத்தில் இருக்கக்கூடிய 30 அடி கம்பத்தை எனக்கு தானமாக கொடுத்து, மகனே அர்ஜுனா, நீ தவம் செய்ய செல்லும் வழியிலே உனக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் தாயே காளி என்று அழைத்தால் உன் முன்னால் தோன்றி உனக்கு நேர்ந்த ஆபத்தில் இருந்து உன்னை காப்பேன் அர்ஜுனா என்று எனக்கு அன்றே சத்தியம் செய்து கொடுத்திருந்தார்கள். ஆகையால் எனக்கு நேர்ந்த இப்பொழுது இந்த ஆபத்தில் இருந்து என்னை காப்பதற்காக என்னுடைய தாய் காளிதேவியை வரவழைக்க வேண்டும். இதோ அழைக்கின்றேன் நான். தாயே வல்லத்து மாகாளி அம்மா, தாங்கள் எங்கிருந்தாலும் இந்த காண்டிபனின் குரலை கேட்டு ஓடோடி வந்து என்னை காத்தருள வேண்டும் தாயே, என்னை காத்தருள வேண்டும் அம்மா.
அங்க உட்கார்ந்துருக்கீங்களா கொஞ்சம் ஓரமா உட்காருங்க. கொஞ்சம் வழி விடுங்க. நேரம் ஆமா, கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க. காளி தேவி வரும், ஆடி வரும், அருளாடிட்டு வரும்போது மேல விழுந்துருவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க. கேப் விடுங்க. நல்லா தாயே காளி தேவி அம்மா வர வேண்டும். தாயே வர வேண்டும். இந்த காண்டிமனுக்கு நேர்ந்த ஆபத்தில் இருந்து என்னை காப்பதற்கு வர வேண்டும் அம்மா. தாயே வர வேண்டும். பாரும் அம்மா காளி தேவி தாயே வந்து எம்மை காக்கும் அம்மா. பாரும் அம்மா